இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசெண்டா கூலி படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல எல்சியூக்காக அவர் எடுத்திருக்கிற ஷார்ட் பிலிம்ல லியோ படத்தோட கனெக்ஷனும் இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதாவது கூலி ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே சாப்டர் 0 த ஆரிஜின் ஆஃப் எல்சியூன்னு சொல்லிட்டு லோகேஷ் அவர்கள் ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருந்தாரு. எல்சியூ எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றதுக்கான அந்த ஷார்ட் பிலிமோட போஸ்டர் மட்டும் தான் வந்துச்சு. ஷார்ட் பிலிம் இது வரைக்கும் வந்த பாடல. சோ அந்த ஷார்ட் பிலிம் என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அந்த ஷார்ட் பிலிமோட ஷூட்லாம் முடிஞ்சு, பட் அதுல விஎஃப்எக்ஸ் ஒர்க் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. பட் கூலி படத்துல பிஸி ஆயிட்டதால அதுல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. சோ இப்போ ப்ரொமோஷன்ஸ்லாம் முடிஞ்சு கூலி படம் ரிலீஸ் ஆனதும் என்னோட முதல் வேலையே அதுதான். அதை முடிச்சுட்டு தான் கைதி 2K போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த ஷார்ட் பிலிம்ல என்னென்ன படம்லாம் கனெக்ட் ஆகுது, லியோ கனெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா இருக்கும். எல்சியோட எல்லா கதைகளுமே கனெக்ட் ஆகும். ஆக்சுவலா என்னோட பிலிம் மேக்கிங்கை டீச் பண்றதுக்காக என்ன அப்ரோச் பண்ணாங்க. அதாவது என்னோட ஷூட் ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அதை ஒரு ஷார்ட் பிலிமாவே எடுத்து காட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்ததுதான் இந்த ஒரு ஷார்ட் பிலிம். மக்களிடையே இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சா தொடர்ந்து இந்த மாதிரி ஷார்ட் பிலிம்ஸும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஷார்ட் பிலிம் பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அந்த எல்சியூ ஷார்ட் பிலிம்ல லியோவோட கனெக்டும் ஏதோ இருக்கு. ஜஸ்ட் நெப்போலியன் கேரக்டரை வச்சுட்டு லியோ கனெக்ட்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி லியோ படத்துலயே அதை பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம லியோவோட வேற விதமா ஏதாவது கனெக்ட் ஆனா சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த ஷார்ட் பிலிம்ல நரேன், கண்ணா ரவின்னு சொல்லிட்டு கைதியில இருந்தவங்க தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் எல்சியூல முதல் படமும் கைதி தான். ஸோ அதனால கைதி கனெக்ட் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி நினைச்சேன். பட் விக்ரம், லியோன்னு எல்லா கனெக்டுமே இருக்கான். அண்ட் லியோவுக்கு அப்புறம் லோகேஷோட ஒர்க் எதுவும் பார்க்க முடியாம இருந்துச்சு. இப்போ கூலி, அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் பிலிம், தென் கைதி 2ன்னு சொல்லிட்டு தொடர்ந்து லோகேஷோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.